நம்ம கையில் வந்து கொஞ்சம் பொருளாதார வசதியும் கொஞ்சம் சமூக செல்வாக்கும் இருக்கும். அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும்னு முடிவெடுக்கிறோன்றதை பொறுத்து தான் நாம் யாரு அப்படின்றது தீர்மானமாகுது. அப்படி 15 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு அவர் நினைச்சிருந்தா ஒரு என்ன வேணா முயற்சி பண்ணிருக்கலாம். அவருடைய செல்வாக்குக்கும் அவர் அன்னைக்கு இருந்த செல்வத்துக்கும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருக்கலாம். அல்லது ஒரு ஒரு இப்பவும் இருக்கு, தயாரிப்பு நிறுவனம் இருக்கு, இன்னொரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் அமைக்கணும்னு மட்டும் நினைச்சிருந்திருக்கலாம். ஆனால் அதை தாண்டி ஒரு ஒரு விதைன்னு ஒரு திட்டம், அதுல வந்து இளைஞர்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு தீர்மானிக்கிறது இருக்கு இல்லையா. அண்ட் அது எப்படிப்பட்டவங்களுக்கு அந்த கல்வி போய் சேரணும், அதை யார்கிட்ட சரியா கொடுக்கணும், எவ்வளவு இன்ஸ்பயர்டா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அந்த அந்த சரியான இளைஞர்களை தேடி அதை அவங்க கிட்ட கொடுக்கறது இருக்கு இல்லையா. நான் கொஞ்சம் விசாரிச்சதுல சொன்னாங்க 98% சக்சஸ் ரேஷியோ. அகரம் ஒரு கைனா அந்த மாணவர்கள் இன்னொரு கை. ஏன்னா அவங்களும் வந்து 100% அவங்களுடைய உழைப்பை போட்டு இந்த இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்வு முறை உட்பட எல்லாமே ரொம்ப சிறப்பானது.